உங்களுக்கு கோவமாக இருக்கப்போ என்ன பண்ணுறது, நிறையா போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட் வருது. அப்போது மைண்டு இன்டர் கனெக்டட் வித் பிரெயின். ஸோ அப்போ நம்ம இதில் புரிஞ்சிக்கலாம். அப்போது நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது குடலும் வந்து ஒரு மெயினான விஷயம். சில பேருக்கு வந்து அடிக்கடி போகணும் டாய்லெட்டு, சாப்பிட்ட உடனே போகணும் டாய்லெட், இதெல்லாமே வந்து மெயினான வந்து அவங்களோட அக்னி பலம் ஒழுங்காக இல்லை அப்படின்றது தான் நாங்கள் சொல்கிறோம். சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்குது, வயிறுலேருந்து உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு உடனே டாய்லெட் போகணுன்ற ஒரு இன்டென்ஷன் வருது. இது வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ காலையிலையும் அதே மாதிரி தான் இருக்கும், சாயந்தரமும் அதே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு அவர்ஷன் ட்ராவல் பண்ணுறதே வந்து வெளியே போக முடியாது. உணவுகளாக பார்க்குறப்ப சீரகம் நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஜிஞ்சர் ஜூஸ், இஞ்சி சாறு வந்து வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் தேனோடு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அது நல்ல செரிமானத்தை வந்து பைல் ஜூஸை வந்து ப்ராப்பராக இது பண்ணிக்கும். டர்மரிக் மில்க்கு அது நீங்கள் வந்து காலையில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறப்ப செரிமானத்தை நல்லா பண்ணும். ரொம்ப கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வந்துகிட்டே இருக்குது, ஒரு புளிச்ச அப்போ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்பூன் கசகசா, நம்ம அஞ்சலை பற்றி நான் சொன்னது தான், கசகசா ஒரு பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 1/2 டீஸ்பூன் கசகசா வந்து, அதாவது பெரியவங்களுக்கு வந்து 1 டீஸ்பூன் கசகசா, சின்ன பசங்களுக்கு 1/2 டீஸ்பூன் கசகசா நம்ம உமிழ்நீரில் ஊற வச்சு நல்ல பொறுமையாக மென்று நம்ம சாப்பிட்டோம்னாவே அந்த இரிட்டேஷன் அந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். நம்ம நான்வெஜ் சாப்பிட்றப்ப வந்து கசகசா போட்டு சமைக்கிற பழக்கம் வந்து இருந்தது. ஸோ அதை நீங்கள் நார்மலாகவே உமிழ்நீரில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்ப அது வந்து ராவாக உங்களுக்கு அதோடைய ஆக்டிவ் பிரின்சிபலை உங்களுக்கு கொடுக்கும். அது கொதிக்க வச்சு சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டுக்காக. நீங்கள் உணவோடு சேர்த்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸை கண்ட்ரோல் பண்ணும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆயுர்வேத மருத்துவர் பரந்தாமன் அவர்கள் இணைந்திருக்காங்க. விகே மெடிக்கல் சென்டர்ல இருந்து ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஸோ முதல்ல ஐபிஎஸ் அப்படின்னா என்ன சார்? சரி, நல்ல கேள்வி இது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு போகக்கூடிய வியாதி என்ன இருக்குன்னே தெரியல. குடல் சம்பந்தத்தில் வந்து நமக்கு வந்து கேஸ்ட்ரிக்லேருந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகாததுலேருந்து ஆரம்பிக்குது. அங்கே ஆரம்பித்து உங்களுக்கு வந்து உணவு வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை வந்து உட்கிரகிக்க தன்மை, அது கிரகணின்னு சொல்லுவோம். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். நீங்கள் சாப்பிட்டது உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இரிட்டேஷன் ஆகி பவுல் போயிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேட்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்வால்வ் ஆகுறது வந்து உங்களுடைய கட் ஹெல்த் தான். ஒரு சிலவங்களுக்கு வந்து லூஸ் மோஷனாக போகும், சிலவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ இந்த இது பேட்டர்ன் வந்து மாறி மாறி இருக்கும். அதாவது வாத பிரகிருதி இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து அது வந்து ரொம்ப மலபந்தமாயிடும். பித்த பிரகிருதி இருக்கவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிடும். அப்போ அவங்களுடைய நாடியை பார்த்தாவே அவங்களுக்கு வந்து ஈஸியாக நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ இது எதனால் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறப்ப முன்னாடி சொன்ன மாதிரி கட் ஹெல்த் தான். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடி பீப்புள்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். இப்போ மைண்டு இதில் இன்வால்வ் ஆகுது. கட்டில் வந்து மைண்டு ரொம்ப இன்வால்வ் ஆகுது. அப்போ மைண்டு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று பசி இல்லாமல் இருக்கும், இல்லை எக்ஸசிவாக சாப்பிடுவோம். ஸோ இந்த தன்மை மாறி மாறி ஃப்ளக்சுவேஷனாக இருக்கிறப்ப நீங்கள் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கே தெரியாமல் வேகமாக சாப்பிட்றீங்க. உங்களுக்கு கோவமாக இருக்கப்போ என்ன பண்ணுறது, நிறையா போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட் வருது. அப்போது மைண்டு இன்டர் கனெக்டட் வித் பிரெயின். ஸோ அப்போ நம்ம இதில் புரிஞ்சிக்கலாம். அப்போது நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது குடலும் வந்து ஒரு மெயினான விஷயம். அப்போ இந்த நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் பசியாக இருக்காது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்பையும் பசிக்காது. அப்போ வந்து இந்த கட் பிரெயின் வந்து நம்மளோட பிரெயினோட இன்டர் கனெக்டடாக வந்து செயல்படுது. அப்போ இவங்க சாப்பிட்றப்ப நீங்கள் மொபைல் பார்த்துக்கிட்டோ இல்லை நீங்கள் வந்து ஹரியாவோ சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய என்ன சத்து உள்ள தாதுக்கள் உள்ளே போகுது அப்படின்றது தெரியாத மாதிரி தான் வந்து உட்கிரகிக்கப்படுது. அப்போ அந்த உட்கிரகிக்க சக்தி ப்ராப்பராக இல்லைன்னா அங்கேருந்து கேஸ்ட்ரிக், சாப்பிட்டோடனே வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவோம். அப்புறம் ப்ளோட்டிங், ரொம்ப வந்து உப்பசமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதே போல் வந்து அந்த செரிமானமாகி ப்ராப்பரான மலம் வெளியே போகிறதில்ல. சில பேருக்கு வந்து அடிக்கடி போகணும் டாய்லெட்டு, சாப்பிட்ட உடனே போகணும் டாய்லெட், இதெல்லாமே வந்து மெயினான வந்து அவங்களோட அக்னி பலம் ஒழுங்காக இல்லை அப்படின்றத தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதுதான் ஐபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் சார்? இப்போ முதல்ல நம்ம வந்து இப்போ நமக்கு ஐபிஎஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அது உடம்பை பொறுத்து வாதம், பித்தம், கபம் இதன் அடிப்படையில் தான் ஒருத்தங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும், ஒருத்தவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் சொன்னீங்க. வேற என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் சார்? சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்குது, வயிறுலேருந்து உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு உடனே டாய்லெட் போகணுன்ற ஒரு இன்டென்ஷன் வருது. இது வந்து ரிப்பீட்டடாக இருக்கும்.
ஓகே. ஸோ காலையிலயும் அதே மாரி தான் இருக்கும். சாயந்திரமும் அதே மாரி தான் இருக்கும். அவங்களுக்கு அவர்ஷன் டிராவல் பண்றதே வந்து வெளிய போ முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள இருந்து ரிகர்ஜிடேஷன் அந்த ஏப்பமா பித்தம் வந்து உள்ளுக்குள்ள சாப்பிட்ட உடனே ஒரு நொதிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏத்துக்கிட்டு வருது. புளியாப்பக்காரம்ன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப இவங்களுக்கு புளியாப்பம் வந்து செரிமானம் ஒழுங்கா இல்லாம குடல் வந்து ரிவர்ஸ் ஆகுது. நார்மலா அபான வாயு வந்து செரிமானமானது சிறுகுடல்லேருந்து பெருகுடலுக்கு போகும். இவங்களுக்கு அங்க இன்ஃப்ளேம்ட் ஆயிடுது. அப்ப அந்த இன்ஃப்ளமேஷன் தான் இவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கான காரணம். இது கான்ஸ்டிபேஷனாக மாறுறதுக்கும் இதுதான் காரணம். ஸோ அப்போ அவங்களால மலத்த வெளிய ஈஸியா தள்ள முடியாது. ஸோ சில பேருக்கு அது ஒரு டைம்க்கு அப்புறம் லூஸ் மோஷனா வந்து நெறைய வருது. ம். ஸோ இவங்களுக்கு அந்த வலியும், இன்ஃப்ளமேஷனும், வயிறு குத்தலும், இவங்களுக்கு அந்த மலச்சிக்கலும் இருக்கிறத வச்சு ம். அவங்க போய் ஒரு கேஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட பார்த்தாங்கன்னா, ம். இனிஷியல் சிம்ப்டம்ஸ்லயே தெரிஞ்சுக்கலாம். இல்ல இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கிரான்ஸ் மாரி, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மாரி ஒரு பெரிய வியாதிய வந்து நம்ம சிம்பிளா வந்து ஈஸியா டயக்னோஸ் பண்ணி, டைஜஷனும், ஃபுட் ஹேபிட்ஸும் மாத்தி, சின்ன சின்ன எக்சர்சைஸ் பண்ணி, வாக்கிங் ப்ராப்பரா பண்ணாவே ஆரம்ப கட்டத்துல அவங்க சரி பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒருவேள இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ஐபிஎஸோட சிம்ப்டம்ஸ நம்ம நெஞ்செரிச்சலு, புளிப்பு, ஏப்பம் வர்றது, வயிறு மந்தமா இருக்கிறது, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஒருவேளை இதெல்லாம் கவனிக்காமயே விட்டுட்டாங்க அப்படின்னா, இது வேற என்ன மாரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும்? டெஃபினட்டா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒண்ணு இந்த இதோட சாப்பிடுறப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப ஒபேசிட்டி ஆயிடுது. ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸோ ஃபீமேலா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோனல் இம்பேலன்ஸும் அந்த டைம்ல நடக்குது. மேலுக்கு வந்து கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்து நெறையா வருது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட உடனே குடல் அரிச்சை மோஷன் போது, உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள பசிக்கிற தன்மை வந்து அந்த சூடோவா தெரியும். உடனே போயிட்டு அவங்க அகைன் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒல்லியாயிட்டே போவாரு, ஒருத்தர் குண்டாயிட்டே போவார். இப்படி வந்து அவங்களுடைய பிசிக்கல் இதுல வந்து நெறைய மாறுபாடுகள் வரும். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த டைம்ல அட்டென்ஷன் குடுத்து, அவங்களுடைய உணவு வந்து மாத்தி, ஷெட்யூல் பண்ணி, அவங்களோட தூக்கத்த மாத்தி, உடற்பயிற்சிய ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவங்களுடைய டிசீசஸ் ஸ்டேஜுக்கு போகாத வந்து அவங்க பிரிவென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், ஜிஇஆர்டி கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. எத சாப்பிட்டாலும் வந்து இரிட்டேஷன் ஆகி, சோக்கிங் சிம்ப்டம்ஸ் மாரி வருது. உள்ள இந்த புடிச்சுக்குது. இந்த இடத்துல செஸ்ட் கிட்ட வந்து பெயின் இருக்கு. இந்த மாரி முதுகுல குத்துது. கேஸ் லாக் ஆயிடுச்சு. இப்படி நெறைய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சிம்ப்டம்ஸ் வரும். ஸோ அவங்களுடைய பேசினாவே வந்து ஆர்டர் வந்து பேட் ஆர்டரா வரும். ஸோ துர்நாற்றம். ஆமா துர்நாற்றம். அவங்களுடைய மலமும் அதே மாரி பேட் ஆர்டர் இருக்கும். அப்ப இன்ஃப்ளேம்டு வந்து இருக்கு. உங்களுடைய வந்து குடல்ல வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு. அப்படின்றத நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து அப்பவே உங்களோட செல்ஃப் அனலைசிஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப ஏதாவது குறிப்பிட்ட உணவுகள் வந்து நம்ம சாப்பிடுறதுனால ஐபிஎஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது இருக்கா டாக்டர்? அந்த மாரி வந்து கிடையாது. அதாவது நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம இயற்கைக்கு மாறான உணவுகள் எத சாப்பிட்டாலும் உங்களுக்கு செரிமானம், மந்தத்தன்மை உணவு. அப்போ அந்த செரிமானம் மந்தத்தன்மை ஆகுறப்ப குடல்ல போய் அது இன்ஃப்ளமேஷன் ஆகுது. ஸோ இந்த உணவு பேட்டர்ன், உணவு சங்கிலியே வந்து நம்ம தாவர உணவுகளும், நம்மளுடைய ஆதி காலத்துல இருந்து சாப்பிட்ட மாംസ உணவுகளும் நமக்கு எல்லாத்துக்குமே உகந்தது தான். இந்த ப்ராசஸ் தான் தப்பு. இப்போ வந்து நட்ஸ் வந்து நீங்க நார்மலா சாப்பிடுறது நல்லது. ஓகே. இத வந்து ஃப்ரை பண்ணி, நெய்யில நெய் போட்டு. ஊத்தி, அதே போல வந்து நீங்க வந்து சால்ட் போட்டு, இப்படி வந்து நீங்க சாப்பிடுறப்ப அது கன்டாமினேஷன் ஆகுது ம், பாடிக்கு. ம், அப்போ உணவா நீங்க சாப்பிடுறது இல்ல. ஃப்ரோசன் பண்ணி ம், நெறைய வந்து அந்த சில் போயிருக்காது. ம், உடனே வந்து அந்த மீட்ட வந்து சமைச்சு சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஒத்துக்காது. ம், நம்ம உணவுகள்ல வந்து நமக்கு வந்து அந்த கூலா இருக்கு, உடனே சூடா இருக்கு. அப்போ இந்த ப்ராசஸே வந்து நமக்கு பாய்சனா மாறும். ம், ம். ஸோ அதனால தான் பால் கூட நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் தண்ணீல போட்டு அந்த நார்மல் டெம்பரேச்சர் வர வச்சு தான் நம்ம குடிப்பாங்க. ஸோ அந்த மாரி உணவுகள வந்து நீங்க வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள தவிர்க்கிறது. ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ்னா ஃப்ரைட் ரைஸ் இந்த மாரி வெரைட்டீஸ் வந்து நீங்க சாப்பிடுறது. நான்வெஜ் டெய்லி நைட்ல சாப்பிடுறது. இந்த மாரி இருக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் ஃபங்ஷன் போறீங்க. அந்த மாரி டைம்ல நீங்க சாப்பிடுறீங்க. எங்கேயாவது ஒரு டிராவல் பண்றீங்க. அந்த ஊர்ல வேற எதுவுமே இல்ல. பிரெட் அண்ட் பட்டர் தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து சாண்ட்விச் தான் இருக்குன்னா, அது ஓகே. டெய்லியுமே நைட்ல வந்து சாண்ட்விச் சாப்பிடுறது, இந்த மாரி ப்ராசஸ் பண்ண ஃபுட் சாப்பிடுறது, இது வந்து நீங்க அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ ஆயுர்வேதம் பொறுத்தவரைக்கும் இந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து என்ன மாரியான உணவு முறைகள வந்து எடுத்துக்கணும்? எந்த மாரியான மருத்துவ முறைகள் இருக்கு ஆயுர்வேதத்துல? அத பத்தி சொல்லுங்க டாக்டர். டெஃபினட்டா மேடம். ஸோ ஆயுர்வேதத்துல வந்து நாங்க இது கிரகணின்னு சொல்லுவோம். அதாவது உணவ வந்து கிரகிக்கிற தன்மை வந்து கம்மியாகுது. அப்போ உட்கிரகிக்க தன்மை கம்மியாச்சு அப்படின்னா, உடம்புடைய எனர்ஜி லெவல் இருக்காது. அவங்களுக்கு மெட்டபாலிசம் வீக் ஆயிடும். அதனால தான் உடனே வந்து
தூக்கம் வருது, சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது, இல்லை ரொம்ப டயர்டாகி படுத்துக்கணும். இப்போல்லாம் இருக்க பசங்க எல்லாமே ரொம்ப டயர்டாக இருக்குது டயர்டாக ஃப்ரீக்வன்சி ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு உணவு ப்ராப்பராக செரிமானம் ஆகி அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகலை, குடலில் வந்து தேவையில்லாத மலமாக போயிடுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து அக்னிபலத்தை நல்லா இது பண்ணுற மாதிரி, லிவரை ஸ்டிமுலேஷன் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கீழா நெல்லி சார்ந்தது, லீவ் 52 அப்படின்ற சொல்லக்கூடிய மருந்துகள், இதெல்லாம் வந்து லிவரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். உணவுகளாக பார்க்குறப்ப சீரகம் நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஜிஞ்சர் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி சாறு வந்து வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் தேனோட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அது நல்ல செரிமானத்தை வந்து பைல் ஜூஸை வந்து ப்ராப்பராக இது பண்ணிக்கும். டர்மரிக் மில்க்கு அது நீங்கள் வந்து காலையில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறப்ப செரிமானத்தை நல்லா பண்ணும். அதாவது நீங்கள் வந்து மில்கோட சேர்த்து ஒரு ஸ்பூன் வெறும் மஞ்சள் மட்டும் நீங்கள் இது பண்ணலாம், இல்லை வார்ம் வாட்டரோட எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் மட்டும் சேர்த்து இந்த டைமில் எடுக்கணும். எஸ்பெஷலி வந்து மார்னிங் 6 to 7 நீங்கள் எடுக்கிறப்ப அந்த பித்தத்துடைய இது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து செரிமான சக்தியை நல்லா படுத்தும். அப்போ உங்களுக்கு சாப்பிட்ட உடனே உபசமாகுது, ரொம்ப கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வந்துகிட்டே இருக்குது, ஒரு புளிச்ச அப்போ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்பூன் கசகசா, நம்ம அஞ்சரை பெட்டி நான் சொன்னது தான், கசகசா ஒரு பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 1/2 டீஸ்பூன் கசகசா வந்து, அதாவது பெரியவங்களுக்கு வந்து 1 டீஸ்பூன் கசகசா, சின்ன பசங்களுக்கு 1/2 டீஸ்பூன் கசகசா நம்ம உமிழ்நீரில் ஊற வச்சு நல்ல பொறுமையாக மென்று நம்ம சாப்பிட்டோம்னாவே அந்த இரிட்டேஷன் அந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றப்ப வந்து கசகசா போட்டு சமைக்கிற பழக்கம் வந்து இருந்தது. ஸோ அதை நீங்கள் நார்மலாகவே உமிழ்நீரில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்ப அது வந்து ராவாக உங்களுக்கு அதோடைய ஆக்டிவ் பிரின்சிபல் உங்களுக்கு கொடுக்கும். அது கொதிக்க வச்சு சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டுக்காக, நீங்கள் உணவோடு சேர்த்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. ஸோ ஐபிஎஸ் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த குடல் சுத்தம் பண்ணுறது மூலியமா கூட இந்த ஐபிஎஸ்ல இருந்து நம்ம ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆயுர்வேதம் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் அதில் கொடுக்குறீங்க சார்? அதான் மேடம், ஆயுர்வேதத்தில் வந்து நம்ம வந்து பித்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு வந்து விரேச்சனம் சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அக்யூட்டாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லேயோ ரொம்ப க்ரானிக்காக இருக்க கண்டிஷன்ஸ்லேயோ வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏதாவது நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நீங்கள் ஏன்னா உடல் சூட்டை வந்து நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் சிஸ்டம் முன்னாடி வேலை பார்க்குறீங்க, ஏசியில் இருக்கீங்க, ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது நான் எதுக்கு மாதம் ஒரு முறைனா, நம்ம இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப்பில் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதை வந்து நான் மாற்றி சொல்கிறேன். நான் அதாவது பண்ணுவாங்க அப்படின்றனால அதாவது அன்னைக்கெல்லாம் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச பழக்கம் இருந்தது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு உடம்புல இருக்க சூடு அப்பப்போ வெளியேறுச்சு. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து நம்ம பேசிக்கா வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம். எண்ணெய் குளியல் அப்படின்றது ஆயுர்வேதத்துல பேசிக்கா சொல்லக்கூடிய ஒரு பேசிக். இதுல வந்து குடல்ல சுத்தம் பண்றதுக்கு, பித்தத்தை கம்மி பண்றதுக்கு விரேச்சனம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுகபேதி அப்படின்ற ஒரு மாத்திரைகள் நார்மலா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சுகபேதி மாத்திரை அது எல்லாருமே நீங்க வந்து டோசேஜ் வந்து ப்ராப்பரா நீங்க எடுத்துட்டு, அடல்ட்டுக்கு வந்து ஒரு மாத்திரை சொல்லுவோம், கிட்ஸுக்கு வந்து 1/4 டோஸ்ல இருந்து 1/2 டோஸ் வரைக்கும் எடுப்போம். அது நீங்க ப்ராப்பரான ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணி எடுக்கிறது வந்து நல்லது. இதுல எதுவும் பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகும். ஹைட்ரேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடிக்குவெட்ட தண்ணி குடிக்கிறது, இளநீர் எடுக்கிறது, மோர் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து ரெக்கவர் ஆயிடலாம். இதுதான் மெயினான விஷயம். இதுல வந்து வஸ்தி அப்படின்ற சொல்லக்கூடிய மருந்துகள் நாங்கள் வந்து ஐபிஎஸ்க்கு வந்து மெயினாக வந்து கொடுக்கக்கூடிய கஷாய வஸ்தி நாங்கள் கொடுப்போம், ஸ்னேக வஸ்தி கொடுப்போம். அது நாங்கள் பண்ணுறப்ப அந்த இன்ஃப்ளேம்டாக இருக்கக்கூடிய அந்த பெருங்குடலோடைய இது வந்து ஸ்லோ பை ஸ்லோ வந்து ஹீல் ஆகி அவங்களுக்கு அந்த மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து இருக்கிறனால தான் இந்த ஐபிஎஸ் வருது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாகி கட்டோடைய இன்ஃப்ளமேஷன் குறையிறப்ப இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து கம்பல்சரி ஹீல் ஆகும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஐபிஎஸ் அப்படிங்கிறது என்ன, அது வந்து ஆயுர்வேத முறைப்படி எப்படி அணுகணும், என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகளை நம்ம கையாளணும், வீட்டு வைத்தியமாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி மேடம்.